சொன்னாலும் சொல்லப்பட்டாலும் தூக்கத்துல தானே வந்துக்குது. வினோத்ரா ஓகேவா? ஏய் மீன் ஒரு குசுமா கூட போட்டாச்சு இருந்தாலும் இப்ப கூட உண்மை பார்த்தா எனக்கு பிடிக்கல. நம்ம பாப்பா வச்சு ஒரு நாட்டுக்கே அரசன் நம்ம பாப்பா வசதி வாய்ப்போட வாங்கினவன் ஒரு சிற்றரசரு நீ பேரரசரு நம்ம அம்மா மேல நிறைய போட்டாங்க பாத்துக்கிறீங்க. இந்த ஆளால் முடியுமா?
ஒண்ணுமே போட முடியுமா அவரால? மேல வரைக்கும் நகை போட்டு அழகு பார்த்தோம். சரி நானும் ஊரு போடுவாரா? நானும் சேர்த்து கொடுக்குறேன். மேல இருந்து கீழ் வரைக்கும் போட்டுட்டோம். முட்டி கொடுத்து உங்க சௌரியம் சேர்த்து கொடுத்து சேர்த்து போட்டு போட்டு பூட்டி விடுறது. அடுத்தது பழமலை மாப்பிள்ள வளர்த்த பாரம்பா பச்சி பச்சி வளர்த்துக்குள்ள மேகலை அதனால சராசி மிஸ்ல மைய கையில் இருந்து அவனிட்ட என்ன பண்றீங்க? அவன் வீட்டுவா நீ உட்காரு. நடக்குது. என்ன கடமா நடக்குது? கல்யாணம்டா. அட பொறம்போக்கியா டேய் டேய் நானாரு ஏன்டா இப்போ இங்க வந்த கர்மாந்திரம் இருக்கணுமே அந்த பொண்ணை கூட்டம் மாறாங்க இல்லையா? ஆமா வேற கோயினி மெச்சிருவானா பாய்யா இல்ல இல்ல மயில மாட்டேன் மாதிரி இவங்கள கூப்பிட்டாங்க தப்பாய் போச்சாங்க. ஒரு சந்தேகம் மண்டாச்சி கூட்டோடனே வந்துருச்சுன்னா யாரு கூட்டாலும் வந்துருவாங்களா? கூட்டோடனே வந்துட்டாங்க. மாராய கோழி பொறுக்க வாராய கோழி வாராயோ கரநல்ல பொறுக்க வாராயோ கரநல்ல பொறுக்க அன்போடு முட்டை தாராயோ என்னதான் ஆச்சு? பட்டிமா போட்டு மாணவன் ஏற்றி பட்டிமாவா? வச்சிருக்காங்க. பொறுக்கு பொறுக்குன்னு கொட்டும் வந்து அவளே அந்த லட்சம் மேக்கப் அந்த லட்சம் பார்த்து வழங்கி கொள்ளமா. அப்பா ராஜா அதை வாங்கி வை ராஜா. அமரமா மணமகன் சுப நிகழ்ச்சி நடக்க மணவரை எங்க மணவரைன்னா என்னதான் அடுத்தவங்கிட்ட கடை வாங்கி சூப் போட்டு வந்தாலும் போட்டு மணவரை சூப் போட்டு இருக்கக்கூடாது. ஏய் ஒரு நாட்டினுடைய அரசர் அவரை போயிட்டு கடன் வாங்கி போட்டாங்க மணவரை இல்லைங்க ஆனா ஒண்ணுடா. ஆத்திமன் சொல்லுது அவனுக்கு ஆனா ஒண்ணுடா. ஆர்டர் போட்டு வாங்கிக்கிறாப்ல ஆனா ஒண்ணு ஆவன்னா ரெண்டு கூலி விட்டு சொல்லுறதுக்கு வச்சுக்கிறேன் உன்னை. இதெல்லாம் சொல்லாதீங்க. யாருங்க வேலைக்காரங்க நீங்க எதுமா கூலி கூட எதுமாங்க கூட கறத்தால சுகர் பிபி எல்லாமே வருதுடா. சொல்றீங்க. அப்ப சீக்கிரமா செத்துருவீங்க. ஏய் அவர் சொல்றாரு நோ வந்து சாக வேண்டியதானே. 3 லட்சம் ரூபாய் நாம பரவாயில்லையா? அதனால எய்ட்ஸ் வந்தனா ஒண்ணு வச்சுக்கிறது போது சுகர் பிபி என்ன பண்ண போது உங்ககிட்ட பேர் செய்ய முடியாது. டேய் வா ஏய் சீக்கிரமா கலந்து முடி இப்ப பாவ நேரம் கண்டு போய் நாய் ஆகி வர. ஏய் யார் அவருங்க? ஏண்டா மணமகள் மணப்பெண் வந்தாகி விட்டாங்க. ஆமாங்க. ஏண்டா திருமணத்துக்கு வர வேண்டிய ஐயரேங்கடா. எல்லாத்தையும் என்னடா அப்படியே ஆவது டேய் என்ன சொல்றாங்க? ஐயர் கட்டு வந்து கொடுத்து 500 ரூபாய் கொடுத்தாங்கண்ணா. 500 ரூபாய் 500 ரூபாய் ஏய் மீதி 1000 ரூபாய் 1500 ரூபாய் கொடுத்தது. 1500 ரூபாய் 1000 ரூபாய் என் கணக்குல போயிட்டு 500 ரூபாய் அவனுக்கு கொடுத்தா 1000 ரூபாய் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வண்டி வச்சாச்சா வண்டி காரை ஏத்துறா. யார் ஐயர் வேலைய கூட்டி வரது? இங்க வர ஒரு 4 ஊர் தள்ளிக்குறாரு. 4 ஊருக்கு வண்டி வாடகை 1000 ரூபாவா? வண்டி ஓட்ட வண்டி
புகையா விட்டு அது புகையா விட்டு மனது குசு விட்டு ஏய் அது அப்ப சீக்கிரமா கொடுத்த வண்டி அது. சீக்கிரம் வந்துட்டு இன்னும் போல பணமா பணம் போனா பரவாயில்லடா. ஐயரடா அப்படியே 1000 ரூபாய் கேக்குறா ஐயரடா அவனுக்கு அவனுக்கு டேய் ஐயரடா டேய் அவனம்மா நினைக்காத டேய் ஐயரடா தேவட பையன் காக்கா இருக்கு நீ ராஜி இல்ல ஆயிரம் எதுனா சொல்லுங்க போங்க என்னடாச்சு ஒரே ஒரே கஷ்டங்க கஷ்டமா சொல்லுங்க நரசிம்மர் இருந்தாரு நரசிம்மர் நடிச்சு போயிரா அப்புறம் செவந்து போன மயிரா ஐயோ நரசிம்ம ஐயர். அப்படி தெளிவா சொல்லு. அவர் தான் நம்ம பாப்பாவுக்கு வைக்கிறதுக்காக போனேன் நானு வைக்கிறதுக்கா பாப்பா கலந்து பாக்க வைக்கணும்ல அவரு சொல்லிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போனேன். அன்னைக்கு பார்த்து அவங்க மாமி என்ன பண்ணிக்கிறாங்க கீரை வாடி சொல்லிக்கிறாங்க. இந்த ஆளு சும்மா இல்லாம மரத்து மேல ஏறி மோனக்காயில போய் கீரை வச்சாரு. கீரை முடிச்சுன்னு அவரோட பொத்துன்னு கீழே அந்த முறை மரத்துல இருந்து 2 முறைங்கால ஒன்னா வந்து கையில விட்டுயா கையில முடிச்சுக்கிறாரு. 8 மரத்துல 200 ரூபாய் மீதி கையில கொடுத்து ஆஜத்துக்கு பாருங்க சீக்கிரம் வாங்க. அவர் போய் புத்தூர்ல போய் கடுப்பு பண்ணாக்கா சோழ புத்தூர்ல போய் பத்துக்கிறாரு. அவரு சோர புத்தூர்ல போய் என்ன பண்றாரு தெரியாது அவனுக்கு. தெரியாது. 150 ரூபாய் கோட்டை 250 ரூபாய்க்கு வித்துக்கிறாரு அவரு. ஏண்டா நல்ல ஈர பார்த்து கூடாங்க பிளாக்ல இருக்கிற ஈர பாக்குறா நீ நான் போய் சொன்ன நேரம் அந்த மாதிரி யாரடா தலையம்மா அப்ப பார்த்தாலும் சரிடா டேய் டேய் ஐயர் வர முடியல வாயில்ல ஒரே அடிச்சு வாய்க்கல போடுறாங்க. டேய் அது விடுறா இப்ப ஐயருக்கு என்னடா பண்றது? ஏய் கைய தட்டாத கைய தட்டி போடாத சொல்லிக்கோடா என்ன பண்ண ஐயருக்கு என்ன பண்ணலாம் இல்ல சரியான யோசனை என்ன சொல்றான்? ஏய் ஏறா என்ன பண்ணாலும் முடியுதா? பட்டணம் சொன்ன ஐயோ டேய் அம்மா சொல்றியா கிட்டமான்னு சொன்னேன். நீ கூப்பிடுற பாவம் ரகசியங்க அப்படி தெளிவா சொல்றது முண்டா அது சொல்லு அது வேறடா சொல்ல இப்ப நான் சரிப்பா கல்யாணம் முடியிற ஐயருக்கு எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. கிடையாது. நான் அங்க ஐயரு எப்படியா நீ ஐயரா ஐயரு யாரா நீ ஐயரா நான் வாங்கதான் சொன்னேன். வேற என்ன போய் சொல்ற போறேன் என் ஜென்ம காரியம் பண்ணி போடுவாங்க. ஜென்ம காரியம் எங்க அப்பாவுக்கு எங்க அம்மா கல்யாணம் ஆச்சு பச்சா சரி மதுராத்திரில எங்க அப்பா எங்க அம்மா 2 பேரும் சண்டை ஆகி போச்சு. முதல் ராத்திரியா சண்டை ஆகி போச்சா சரி எங்க அம்மா என்ன பண்ணாங்க மெட்ராஸ் போட்டாங்க. மெட்ராஸ் போய் ஒரு ஐரூட்ல வேலை செய்யணும். சரி என்ன பண்றது வகுத்து போகணும் இல்ல ஒரு வகுத்துக்கு போயிடணும் இல்ல ஆமாடா அதனால ஐரூட்ல போய் எங்க அம்மா வேலை செய்யறாங்க. சரி இந்த ஐயர் என்ன பண்ணுவாரு எப்பவுமே கல்யாணத்துக்கு போனா தேடி வாசிப்படி வருவாரு. வருவாரு ஆனா கர்மாந்தத்துக்கு போனா பின்னாடி வாசிப்படி வருவாரு. காரமாத்திர என்ன சொல்றேன் ஆரிட்டு போனாங்க போடா ஆரியும் புண்ணியாதானு இதெல்லாம் போனாச்சுயா பாட்டு வாசிப்படி வருவாரு. சரி எங்க அம்மா வேலை செய்யணும் பாரு அன்னைக்கு பாத்து எங்க அம்மா மாச்சாரி வாங்கிட்டு பாடிடா மாச்சாரி வாங்கி அப்ப ஐயர் தோத்து வாசிட்டு வந்தாரு. பாட்டாரு எங்க அம்மா அப்படியே புண்ணி சாணி வருந்தாளா இத பார்த்து அந்த ஐயருக்கு அப்படின்னு சொல்லல தெரியல குடு குடு குடுன்னு ஓடி கப்பு நம்பிட்டாரு. உங்க அம்மாவா ஐயரா அப்படியே பார்த்து மாத்தல போட்டுங்க. நீ பார்த்துட்டியா அப்ப ஐயருக்கு உங்க அம்மா நமக்குதா இல்ல இல்ல எங்க அம்மா தான் ஆயிராமுனாங்க. டேய் அது வெளிய சொல்லுமா நாங்க இப்படி சொல்லிருது யாராங்க டேய் ஐயரே உங்க அம்மா வச்சிருக்காடா அட புடி அப்பல மாநேரம் காதி கட்டி மாநேரே பார்த்தாரு எனக்கு மானம் எனக்குங்க. டேய் யாரா பின்ன பண்ண எங்க அம்மா இந்த மாதிரிலாம் சொல்லாது. ஏய் ஐயர் உங்க அம்மா வச்சிருக்கா ஏங்க அந்த மாதிரிலாம் சொன்ன டென்ஷன் ஆடுன்னு டேய் சத்தியமா உங்க அம்மா ஐயர் வச்சிருக்கா ஐயர் எங்க அம்மால வச்சில அவர் நல்லவரு. அவர் வந்து பிராமணர் அந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டாரு. ஐயர் எங்க அம்மா வச்சிடலங்க. எங்க அம்மா தான் ஐயர் லேசா வச்சிருந்தாங்க. அப்ப நீ கிராஸ் ஐயர் எப்பவுமே கிராஸ பத்தி தப்பா பேசக்கூடாது. மாடு கூட நாட்டு மாடா வாங்கினா 2 லிட்டர் தான் கறக்கும். கிராஸ் மாடா வாங்கி போற 6 லிட்டர் 7 லிட்டர் கறக்கும். ஏதோ ஒண்ணு கிராஸுக்கு மாவுஸ் அதிகம். இப்ப நீ இல்லையா யாரு இப்ப நான் பத்த கிராஸ் பண்ணிட்டா டேய் என்ன பண்ணணும்ன்ற அப்ப காரியத்தை முடிச்சிட்டா டேய் காரி டேய் நல்ல காரியம்டா இந்த சுப காரியத்தை முடிச்சிட்டாங்க. ஏங்க முயசா கேளுங்க ஏங்க அந்த மாதிரி பண்றீங்க? நீ முழுசா பேசுறா நான் பஸ் ஏறி போங்க ஏங்க அந்த மாதிரி பண்றீங்க? பேசுறா போடா அம்மா நான் என்ன காரியம் அவங்கள வந்து ராஜி வர வாங்கிக்கறா நான் மந்திரம் ஓதுறது வந்து அவங்கள சுஜி ஜதியோட ஓதணுங்க. சுஜி ஜதியா ஓதணும் அப்படி எனக்கே தெரியலடா. என்னங்க அப்படி எனக்கே தெரியல. போய் வா ராஜா அப்பா அப்பா நீதான் நாயனகாரா? ஆமா நல்லா ஊதுவியா? நல்லா ஊதுவேன். வச்சு ஊதியா வைக்காம ஊதுவியா? எப்படி ஊதுனோம் எப்படி ஊதுனோம் நடு மத்தியமா ஊதா வச்ச மாதிரி இன்னும் வைக்காத மாதிரி. சரி ஊதுறேன். அப்பா இப்ப நான் கல்யாணத்துக்கு மந்திரம் சொல்லணும். நான் சொல்றதுக்கு அது மாதிரி கரெக்டா சுத்தி அப்படியே லெவலா பிடிக்கணும். நான் பிடிக்கிறேன். நாங்க மேல அமுக்கு பாப்போம். ஐயோ ஏமா கலிப்பா வேலையா எமக்கு ஐயோ ஒன்னெல்லாம் வச்சிருந்து நான் பங்கு போட்டு கொடுத்துக்கிறேன் பாரு. நான் என்ன பண்ணுறது இப்படியா? கௌசல்யா கௌசல்யா வந்துகிறாளா? எந்த
என்னங்க, இதெல்லாம் மறந்து சமஸ்கிருதம் அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. காதுல நுழையாது, வாயில போகாது. கவிசி இல்லையா நீ சாப்பிடுறதுக்கு கவிசி இல்லையா அப்படிங்களா? தனம் தன்ன தானியம் தானியம் தனம் தன்ன தானியம் சிவ சப்ரபாதம் சுப்பிரபாதம்டா சாப்பிடுறது சுப்பிரதம் அதுதான் எதுவுமே வேணாங்க. ஆமா ஏங்க எதுமா ஆமா இந்த கோயில் மாப்பிள்ள இல்லைங்க கோயில் மாப்பிள்ள வாடா அப்படியே வாடா பத்து மாவுளே சும்மா கிடையாங்க நீ ஒரு 1000 எதுவுமே பேசலாமா? நான் பிராமணவா அரவா தோய் மாப்பிள்ள இல்லையா எங்கடா தர்பியை காணோம் தர்பியை காணுங்க தர்பல்ல வேறல போறாங்க அதெல்லாம் தம்படா ஏய் மாப்பிள்ள யாந்து துணியா ஒரு சாமான் போடு என்ன சாமான் போடுறா கல்யாண சாமாங்க எல்லாம் ஏறி குடுங்க என்ன ஏறி விட்டா எல்லாரும் ஏறி குடுத்து எதுவுமே வர மாட்டேன் நேரம் நினைச்சுக்கிறீங்களா கொஞ்சம் நெஞ்சு செலவு 30,000 செலவாகும்டா என்ன பண்ற சாமானுக்கு மட்டும் என்ன பண்றது அது 3 நேரம் ஆமா நம்பி நான் மந்திரத்தை எதில் விட்டேன் இன்னும் ஆரம்பிக்கலடா இன்னும் ஆரம்பிக்கல நான் ஆயிட்டு அதாங்க மாப்பிள்ளை நல்லா புரியுறாங்க என்ன தம்பிங்களா மாப்பிள்ளை வாடி நோட்டு வாங்கி நோட்டு ஓட்டு வந்து கிளாப்ஸ் எல்லாம் சாப்பிடுறேன் காட்டுறேன் நானு ஆப்திங்களாய நமக செவ்வாய் நமக புதனாய நமக வியாழனாய நமக வெள்ளி சனி ஞாயிறு திருநாதான் வரும் அந்த சொல்லுங்க சூத்திராபத்தமான ஒரு ராவணால ஏத்து பேசுறேன்னு கல்யாணத்தை எங்க போய் பண்ற பண்ணி ஒரு கிராஸ் ஆயிருன்ற மரியாதை ராசுவல் ஐயா இது சின்ன பையன் தெரியாம பேசாம இவர் பேர் வெண்ண ஒரு கரையா நான் பயிராக்கும் சரி வா சாமி ரவுடியில நான் ஒரு மோசமான ரவுடி ஆயிரம் ரவுடி ஐயா கிராஸ் ஆயிட்டு தான் மணிக்கூர் நாம பாத்துட்டு நான் தெரியல நான் ஐயா பஸ் மேல ஞாபகம் வச்சிருக்காங்க கேட் வாங்கி கல்யாணத்து மணி போய் ஞாபகம் இன்ஜினியர் இருக்கீங்க எங்க கொஞ்சம் கல்யாணத்தை பாருங்க ஆத்து சுப நமக நாயந்தா நமக அனிதா நமக வாய நமக ஆஹா ஓஹோ பேஸ் ஏ ஐயா நீங்க பாத்துறா ஏ ஐயா சொல்லுங்க நான் மறந்துறேன் சொல்றேன் என்னங்க நடிகர் பேர்லாம் சொல்லி நியாயமா இது ஐயா நீ மட்டும் ஒழுங்கா மந்திரத்தை சொல்ல எடுத்துரும் பயிர அது எடுத்து என்ன பண்ணுவேன் விலை என்ன ரேட்டு போகுது 435 ரூபாய் பயிருக்கு தானே ஆமா ஆமா எனக்கு சந்தேகம் ஏன் பொண்ணு புரிஞ்சு பாக்கறடா அதான் நிம்மதியா பார்க்க மாட்டா பொண்ணு மூஞ்ச புஷ்டமா டேய் பொண்ணுங்க வெக்கப்பட்டு புடிவாங்கடா போட்டு புடி வைக்கிறீங்க டேய் வெக்கிடா வெக்கமா ஆமா அரவாடி கௌசல்யா சுப்ரபாரதம் டேய் இது கல்யாணம் உடனே கடமை போடுறா பண்ணுங்க ரொம்ப நாளா போய் சொன்னேன் என்ன பண்ண 2 வருஷம் சேர்த்து போட்டுடா அவ்வளவா தோய் மாப்ள உங்க அப்பா பேரு என்ன தோப்பனர் பேரு பஞ்சிகவுண்டரா நமக்கு பஞ்சிகவுண்டரா நமக்கு அரவலா போடணும் பஞ்சிகவுண்டரா நமக்கு உங்க ஆத்தா பேருனா மேரி மாதா நமக்கு மேரி மாதா நமக்கு ஆமா உங்க பாட்டனார் பேரு அப்பா பேரு பஞ்சிகவுண்டர் அம்மா பேரு மேரி மாதா காசிம் பாய் தாத்தா இது என்ன பாத்திரமா இருக்கு பிராமண வாழ்க்கை தெரியாத பாத்திரமா பலாப்பட்டின கோத்திரமா நமக்கு பலாப்பட்டின கோத்திரமா பழனிச்சா சுப்பிரமணியம் அவர்கள் லாரியில மாத்தி நல்லா நசுங்கி சாமி என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதிவடைய அது மட்டுமல்லாத 2 பல்லு இல்லாத ஆர்ப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த மணிகண்ட மகாராஜா அவர்கள் செத்து சிவலோக பதிவடைந்து 4ஆம் பதிவடை வேண்டும் என்று தற்போது நீங்கள் சென்று காய்க்கு அன்னமிட்டு மொட்டை எடுத்து வாருங்கள்
ஏண்டா, கல்யாணம் கூட இது கர்மம் கூட இல்லையா இது? கல்யாணம் கூட சாவு சொல்லி வர கேக்குற நியாயமா? எங்க ஐயர் என்ன பண்ணுவாரு, தம்பி தம்பி நீ கிராஸ் கர்மாதிக்கு போனா கல்யாணத்துக்கு போனா சரி வராது, நீ கர்மாதிக்கு போனன்னு தான் அனுப்புற. எனக்கு அந்த மாதிரி தானே தெரிஞ்சா எல்லாம் ஷோ பண்ணிட்டு வந்தாளா? கல்யாணம் கூட சேவ் பண்ணணும். கல்யாண ஊர்ல எல்லாம் போன எவ்வளவு சாமி, என் கையால நான் கொடுக்கட்டுமா? என் கையால நான் கொடுக்கட்டுமா? ஐயால தண்ணி குடுக்கணுங்க. உடம்ப குப்பு குப்பு குப்புன்னு வாழ்ந்து அப்படியே வசத்து கூட நான் இப்போது மனக்கோலத்தோடு இருக்கேன். என்னுடைய கணவரையும் மனதார வாய்ப்புங்க அன்னி வாழ்த்தல. ஆமா, இன்று போல் நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. இன்று போல் இன்றும் நலமோடு இருக்கணும்மா. நல்லபடியா போயிட்டு போனா நான் தாயா இருக்கணும். தாலி பிச்சுக்கோணும் 3ஆம் மாசம். இதெல்லாம் வாங்கி வழி போட்டோம். நீங்க 3ஆம் நாள் வரும்போது ஐயா ஒரு சுடிதாரும் அம்மாவுக்கு ஒரு பேண்ட் சட்டி எடுத்துக்கணும். மாத்தி விட்டுறா. அம்மாவுக்கு போறது ஐயா. சரி சரி வாங்க பைசா இருப்பாங்க. நான் போய் இட்லி கொண்டாந்து வச்சு மூணு சுடிதார் தரேன். என்ன ஊத்துனா எதுல ஒண்ணு போயிருக்கீங்க. போடா போயிட்டு நான் சின்ன விட்டு விட்டு புகழ்ந்தே போக போறேன். அதனால எனக்கு தாய் வீட்டை சீர்வரிசை அல்ல வேண்டும். அம்மா, தாய் விட்டு சீக்கிரமா. ஆமா ஆமா, நீ கேட்டாமலே கொடுப்பவன். நீ கேட்டு மறுக்கிறோம் அப்பா. நீங்க ஏமா எனக்கு என்னென்ன சீதனம் என்ன தெரியுமா? என்ன வேணும்? அண்ணி சொல்லுமா. எனக்கு பட்டி நீ 2